மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் வரும் புத்தாண்டு புதுமைகளை செய்யும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே பலருடைய ஆசையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் தரப்போகிறது, எந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. வேலைகளை மிகுந்த அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வரப்போகும் 2025 ஆண்டு தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை கொடுக்க போகிறது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நிலையான வேலை இந்த வருடத்தில் அமையும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. வேலையில் சேர்ந்தால் பணம் சேரும், பணம் சேர்ந்தால் மனதில் சந்தோஷம் பிறக்கும். சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும். FD, SIB போன்றவற்றில் சேமித்து வைத்து கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானம் என்பது 10ஆம் இடத்தில் சேர்கிறது. 10ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் சனியாக இருக்கிறது. அந்த சனி கர்மாவுக்கான காரணமாக இருக்கிறது. அந்த சனி விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல அமர்கிறது. உங்களுடைய ராசி லக்கணத்தில் இருந்து பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும். அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று தோன்றும். உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் இப்பொழுது இந்த வருடத்தில் கை கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் தைரியமாக லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் ஏற்றத்தையே கொடுக்கும். இந்த வருடத்தில் உங்கள் மாமியாரின் உடல் நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. தர்ம திரிகோணத்தில் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து அமரப்போகிறாரு. அப்பாவுடைய பார்ட்னர் அல்லது தந்தையின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக அடுத்த 6 மாதத்துக்குள் துபாய் மற்றும் அரபு நாடுகள் அல்லது மலேசியாவுக்கு வேலைக்காக செல்லும் வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படும். குருவின் பார்வை 5ஆம் இடத்துல துலாமில் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். திருமண வரன்கள் கைகூடி வரும். வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் தொடர்ந்து வேகமாகவே நடக்கும். எதிர்பாராத சங்கடங்களில் இருந்து எல்லாம் நீங்கள் வெளியில் வருவீர்கள். இவ்வளவு நாள் செய்த தவறுக்கு என்ன காரணம் என்றே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இனி தெரிய வரும். 9-3க்குரிய பாவங்களில் ராகு கேது உட்காரும்போது மதிநுட்பம் அதிகரிக்கும். அதனால் தவறு நேரும் இடங்களில் கண்டறிவீர்கள். 3ஆம் இடம் என்பது மூக்கு, தொண்டை, வாயை குறிக்கும். அதில் கேது உட்காரும்போது இடது காது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். மிதுனத்தை பொறுத்தவரை இனி டாப் கிளாஸில் இருப்பீர்கள். சனியினுடைய மாற்றம் உங்களுக்கு சூப்பராக உள்ளது. சனியினுடைய பார்வை பலம் 3, 7, 10க்குரிய பாவங்களில் வேலை செய்யும். இப்போது சனி 3, 6, 10இல் உட்காரும்போது அபரிவிதமான வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்துள்ளதால் அருமையான ஆண்டாக இருக்கும். தைரியமாக அனைத்தையும் நீங்கள் செய்யலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு பாதிப்பு, தோல் தொடர்பான பிரச்சனைகள் இந்த வருடத்தில் ஏற்படும். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி காலபூசனுக்கு 12ஆம் வீடு. மிதுனத்தில் இருந்து பார்த்தால் 10ஆம் வீடு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கி பணிகளில் உள்ளவர்கள், குழந்தை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை அதிகமாக பயக்கும். லக்கணத்தில் குரு வரும்போது புதனுடைய வீட்டில் இருக்கும்போதும்
புத்தி கூர்மை அதிகரிக்கும். குருவின் உபதேசங்களை வாங்கிக் கொள்வது நல்லது. எந்த விஷயத்தையும் குரு கூறினாலும் பதிவு செய்து கொள்வது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு குரு லக்கணத்தில் ராசியில் வருவதால் பெரிய ஏற்றத்தை தரும். இரவு நேரத்தில் படிப்பது நல்லது, பலன்களை தரும். அன்பர்களே, உங்களுக்கான இந்த வருடத்திற்கான பரிகாரம்: வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று பசுனை தானம் செய்வது மிகவும் சிறப்பு. ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் இருந்தால் புதன்கிழமைகளில் ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம். உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 100%ல் 90% மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்களே கிடைக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.